இன்னொரு பக்கம் வந்து குபேர ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் பேசும்போது சொன்னார், செங்கலை கூட யாரும் உருவ முடியாது அப்படின்னு. நீங்கள் கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தீங்க, செங்கலை உருவினதே உங்கள் டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை சார் குபேரால? இல்லை, அது என்னென்னா, இப்போ தமிழ் படங்கள் தனுஷ் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோங்க, அவரை வந்து முதல் காட்சியில் பிச்சை எடுக்க விட்றீங்க, இன்டர்வல் வரைக்கும் பிச்சை எடுக்கிறாரு. அப்புறம் அவர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 கோடி வந்துடுது. ஒரு படித்த பொண்ணு தனுஷோட வந்து சேர்ந்துடுறேன். அவள் லவ் பண்ணுறா பண்ணலங்கிறதெல்லாம் வேறு. அதற்கப்புறம் ஒரு படித்த பொண்ணோட படிக்காத ஒருத்தன் 10,000 கோடி வச்சுருக்கிறவன் ஒருத்தன் சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி போகணும்? சினிமாட்டிக்காக தானே இருக்கணும். அது சினிமாட்டிக்காக இல்லாமல் யதார்த்தமாக நான் முழு படத்தையும் சொல்கிறேன்னு கடைசி வரைக்கும் அவங்கள கதற விட்றது இருக்குல்ல, நம்மளையும் சேர்த்து கதற விட்டார். அதுதான் டைரக்டர் பண்ண மிகப்பெரிய தவறு. அதுதான் அவர் வந்து ஒரு பெரிய காவியம் எடுக்கிறதா நினச்சி அதை எடுத்துட்டார். நான் மற்றபடி சுவாரஸ்யமான படம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நாம் நினச்சது அங்கே திரையில் நடந்துதாங்கிறது தான் இருக்குது. அது நடக்கலை.